ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன வெறுவெறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் பண்ண போகிற முட்டாள்தனமான காரியத்தினால நம்ம மல்லி வந்து கழுத்தில் கத்தியை வச்சு கிழிச்சிக்கிறாங்க. விஜய் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் என்ன நடக்க போகுது, எப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்லி வந்து இந்த மாதிரி சுடரை வந்து கிளம்பு, இங்கெல்லாம் இருக்காத, என் புருஷங்கையால் நீ தாலி வாங்கிக்கிறதா, எழுந்திரி திருட்டு நாயே, எழுந்திரியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய்க்கு கோவம் வந்துடுது. என்ன மல்லி இப்படி அநாகரிகமாக பேசிகிட்டு இருக்க, சி நான் உன்னை எப்படியே நினச்சேன்னு நீ என்ன மல்லி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் நீங்கள் தயவு செஞ்சு அமைதியாக இருந்துருங்க, இதில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் தலையிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, நீங்கள் தலையிட்டதுனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய் வந்து கேட்குறாரு, நான் தலையிட்டேனா, நான் என்ன தலையிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீங்கள் தான் வந்து ஏறேனுங்க 100% நம்ப சொன்னால் 200% அவளை நம்பிட்டு அவள் இந்த அளவுக்கு எல்லாரும் ஏமாத்தியாந்து இங்கே கொண்டு வந்திருக்கானா, அதுக்கு நீங்கள் மட்டும்தான் விஜய் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஏன் ரேணுகான்னு தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்கள் ரேணுகான்னு சொல்லாதீங்க, ஏன்னா அவர் ரேணுகா கிடையாது சுடர் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய் வந்து வார்த்தைகளை விட்டுறாரு. ஏன் மல்லி இப்படி பொறாமல் பிடிச்சி அலையிற அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு போட்டி பொறாமை அதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி இவ்வளோ பெரிய வார்த்தைகளை நீங்கள் விடாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படி நினச்சி தான் என் வாழ்க்கையே நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அள்ளி வார்த்தை தெளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மல்லி அதை எதையுமே காதில் வாங்காமல், உங்கள்கிட்ட பேசினா மறுபடியும் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியராக தான் போகும், நீ எழுந்திரி வாடி, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அவள் முட்டியை பிடிச்சி இழுக்கும்போது விஜய் வந்து மல்லியை ஓங்கி அற விட்டு, என்ன மல்லி விட்டா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டே இருக்க, எல்லாருமே சொல்கிறாங்க நீ அதை கூட மதிக்காமல் உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கே, அதுக்கெலாம் என்ன அர்த்தம் மல்லி அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள் விஜய், மறுபடியும் சொல்கிறேன், இதில் நீங்கள் தலையிடாதீங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதனால் வந்து உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, காயப்படுத்தக்கூடாதா, இப்படி சில்லாக உடச்சிட்டு காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல எப்படி மல்லி உனக்கு மனசு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் உடையிறீங்க, நான் சொன்னதை நம்பினா இது உடையறதுக்கு தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லணுமே, நீ சொல்கிறது என்ன நம்பணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் சொல்கிறேண்ணே, இவன் சுடர் தான் ரேணுகா இல்லைன்னு சொல்கிறேன்னா அதை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்புறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குமே, நான் தான் ப்ரூஃபு, என்ன தான் நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி மல்லி, என்னால் உன்னை நம்ப முடியாது, இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையும் கிடையாது, இதுக்கு மேலே நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, இதுக்கு மேலே நான் என் புள்ள என் பொண்டாட்டி 3 பேர் மட்டும் வாழ்ந்துக்கிறோம், இதில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே இப்படி சொல்லவுமே விஜய் வேணாம் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மல்லி, நீ இதுக்கு மேலே வேணாம், அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தெளிவாகவும் இருக்கேன், நீ இதுக்கு மேலே வேணாம் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரி நான் வேணா கூட இருக்கட்டும், ஆனால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அதுக்காக நான் இப்போ பண்ண போகிற காரியத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்லவுமே, சுடர் எந்திர்றி அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க நம்ம மல்லி. இழுத்துட்டு போனாங்கன்னா விஜய் வந்து, ஏன் ரேணுகாவை நீ எங்கடி பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன்னு சொல்லி பிடிச்சி வாங்கிட்டாரு. இப்போ நீங்கள் ரேணுகாவை கொடுக்க போகிறீங்களா இல்லையா, இல்லை கொடுக்க முடியாது, நான் தாலி கட்ட போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஓ அந்தளவுக்கு போயிடுச்சா, என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி மல்லி என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது, நம்ம தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து உடனடியாக வந்துட்டு பக்கத்தில் உள்ள தேடுறாங்க, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கத்தி இருக்குது, கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று அவள், இன்னொன்று நான், 2 பேரில் யார் வேணும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மல்லி பைத்தியகாரத்தனமாக கத்தியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு வேறு வழி தெரில விஜய், நீங்கள் அப்படி தான் நடந்துகிட்ருக்கீங்க, எனக்கு அதனால் வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, மல்லி இப்படிலாம் பண்ணாத மல்லி, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விஜய்கிட்ட. இருந்தாலும் நம்ம மல்லியால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் அவ்வளோ படித்து சொல்கிறேன், இல்லை அவள் ரேணுகா தான் என்ன தான் அர்த்தம் விஜய், நான் வந்து போகிறேன், நான் இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் இருக்கிற வரைக்கும் உங்களையும் வெண்பாவே நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது இப்போ நடக்காது போல், அதனால் நான் போயிட்டேன், நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம், நான் உங்களுக்கு எந்த இடையூறாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமே,
உடனே வந்து விஜய் வந்து மல்லி வெண்பா அங்கேருந்து வந்து மல்லியம்மா இப்படிலாம் பண்ணாதீங்க மல்லியம்மா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வெண்பா, எனக்கு வேறு வழி தெரில, நானும் பொறுத்து பார்த்தேன், இதுக்கு மேலே எதுவுமே சரி வராது போல் வெண்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மல்லியம்மா, நீங்கள் அமைதியாக இருங்க, டாடா எனக்கு அம்மா தான், அந்த மல்லியம்மா தான் டாடா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ரேணுகா அதாவது சுடர் இருந்துக்கிட்டு நான் உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்க, இல்லை வேணாம், எப்போதுமே வந்து மல்லியம்மா எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும், இப்போவும் மல்லியம்மா ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வெண்பா வந்து இப்படிலாம் சொல்லவுமே இதை ஏற்றுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல சுடரால். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப வந்து குழம்பி போய் தான் இருக்கா. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஜய் திணறி போய் நிற்கிறார், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல். இந்த நிஷா இறந்துட்டு நிஷாவராஜியோ, மாமா எங்கள் அக்கா தான் வேணும்னு சொல்லுங்கள், அவள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறா, இதுக்கு மேலேயும் அவள் வேணும்னா உங்கள் வாழ்க்கையே வந்து போயிடுமாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அமைதியாகவே இருக்கு. நாகு ஒரு பக்கம், மாப்பிள்ளை மல்லி சொல்கிறத விஜய் தம்பி மல்லி சொல்கிறதுல 1000 அர்த்தம் இருக்குது, அதனால் மல்லி சொல்கிற பேச்சு தயவு செஞ்சு கேளுங்க, இல்லை கேட்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாது, நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க, உங்களால் தான் என் மல்லி இவ்வளோ கெட்டு போயிட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல மல்லிக்கும் வந்து விஜய் திரும்ப அவங்களே வந்து கார்னர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை அப்படியே விடணும், அதை விட்டுட்டு இல்லை பண்ண முடியாது போக முடியாது அப்படின்னா நல்லா இருக்காது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மல்லி மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, சச்சே உங்களை மிரட்டுறதுக்கு நான் யார் விஜய், எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதான் எல்லாமே முடிச்சிட்டிங்கல்ல, இதுக்கு மேலே நீங்கள் வேறு நான் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லி மல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்க தான் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாத இடத்துல தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதையுமே வந்து சமாளிக்கவும் முடியாது பார்த்துக்கவும் முடியாத இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. அப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. ஓகே, பாய், டாட்டா.